நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். வாஸ்து சாஸ்திரத்தில் வடமேற்கு மூலை, அதாவது வாயு மூலை என்று சொல்லக்கூடிய முக்கியமான மூலையை பற்றிய ஒரு சில விளக்கத்தை கூறுகிறேன். பொதுவாகவே வடக்கு பார்த்து நிறைய பேர் வீடு கட்டுவீங்க. வடக்கு வாசல் வச்சு கட்டுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயினாக வடகிழக்கு மூலை வடமேற்கு மூலை அவங்களுக்கு அமையும். அதாவது வடகிழக்கு மூலைன்னா என்ன, தேவமூலை இல்லை ஜலமூலை சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன, இந்த பக்கம் தென்மேற்கு வடமேற்கு மூலை. வடமேற்குன்னா என்ன, வாயு மூலை. ஸோ அப்போ வடக்கு பார்த்து கட்டிய வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கு முக்கியமாக இந்த வாயு மூலையும் ஜலமூலையும் தான் அதிகமாக வேலை செய்யும். வேலை செய்ய என்ன, நன்மையை கொடுக்கும். அப்போ அந்த நன்மை எப்படி நமக்கு சாத்தியம், அதை எப்படி நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். இப்போது நம்ம வடக்கு பார்த்து ஒரு சைட்டு, அதாவது ஒரு இடம், அதில் நம்ம வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்ட போகிறோம்னு வைப்போமே. அப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த மேற்கிலிருந்து கிழக்கு உள்ள தூரம் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு 50 அடின்னு வச்சுக்கோமே. அதில் பாதி, அதாவது பாதி வடகிழக்கு எடுத்துக்கலாம், பாதி வடமேற்கை எடுத்துக்கலாம். அதாவது வடமேற்குங்கிறது வாயுமூலை சொன்னேன், வடகிழக்குங்கிறது ஜலமூலைன்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜலமூலையில் தான் சாமி நம்ம தலைவாசல் வைக்கணும், அதான் நிறைய எனர்ஜி உள்ளே கொண்டு வரும். அதாவது சக்தியின் அம்சம் எங்கே, சக்தி உள்ளே வரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ வடக்கு பார்த்த சைட்டுக்கு அந்த வடக்கு மூலையில், அதாவது கிழக்கு சேர்கிற இடத்துல வடகிழக்கு மூலை வழியாக நிறைய பேர் முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, நிலவாசல் வைப்பாங்க. அது உகந்ததா? கண்டிப்பாக உகந்தது. அதில் பார்த்திங்கன்னா 90 மார்க் தான் நான் தருவேன், 10 மார்க் கம்மி. அது என்னங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அந்த சில பேர் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த அந்த சைட்டு, வடக்கு பார்த்து பில்டிங் கட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜலமூலையை விட்டுவிட்டு இந்த பாதைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அது நல்லது தானா? கண்டிப்பாக நல்லது, 100% நல்லது. நான் அதுக்கு கூட 90 தான் சொன்னேன். எல்லோரும் ஜலமூலை தேவமூலை அங்கே வைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, வாயு மூலையில் வடக்கு பார்த்த ஒரு பில்டிங்க்கு வாயு மூலையில் மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது முக்கியமான உள்ளே வரக்கூடிய ஒரு கதவோ நிலவோ வைத்தோமானால் 100 மார்க் நமக்கு கிடைக்கும். அது ஏன், அதையும் சொல்கிறேன். இதுக்கு 90 தான் சொன்னேன், ஆனால் இதுக்கு 100. ஆனால் எல்லோரும் நான் சொல்கிறத மாற்றி சொல்லுவாங்க, இல்லைங்க வாயுமூலை செகண்டரி தாங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வி வாண்ட் டு கிவ் டு ஜலமூலை, அதாவது வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வடகிழக்கு மூலையை விட அதிகமான சக்தி வாய்ந்தது வாயு மூலை தான். அது என்னங்கிறத விளக்கம் உங்களுக்கு தரேன், நான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய கூற்று பிரகாரம் வடமேற்கு மூலையில், அதாவது வாயு மூலையில் நம்ம ஒரு நிலவு வச்சு கதவை வைக்கிறோம். அப்போது அதன் வழியாக உள்ளே வரக்கூடிய அந்த வான்காந்த அலைகள், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி எல்லாமே வேகமாக உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனிதர்களுக்கு எப்போதுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்குது, பணம் இல்லாத ஒரு மீடியம் கிளாஸ் ஃபேமிலிக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடுகளே இல்லை இல்லையா? ஆனால் வாயு மூலை இருக்கும், வாயு மூலையில் கதவு இருக்கும் வீடுகளுக்கு அவர்களால் வரும் பிரச்சனையை எதிர்நோக்கி அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான மூளை வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாயு மூலை உள்ள கதவின் வழியாக நாம் சென்று வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிகவும் எளிதாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மூளை வேலை செய்யும்.
அதான் பார்த்திங்கன்னா நிறையா இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாயு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்கும். வாயு மூலையில் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன் சில பேர் அலுவலகத்தையும் ஆஃபீஸ் ரூமே வாயு மூலையில் வச்சுருப்பாங்க. என் மேனேஜர் ரூம், முக்கியமாக ஜென்ரல் மேனேஜர் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வாயு மூலையில் தான் வைக்கணும். அப்போ தான் அவனால் அதை வந்து வர பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். குபேர மூலை வைக்கலாம், அந்த தப்பு ஒன்றும் சொல்லலை. பட் குபேர மூலையை வைக்கும்போது அவன் வந்து தாங்குகிற அகந்தை அதிகமாகும். ரெண்டாவது அந்த டாமினேஷன் பவர் அதிகமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனும் அதிகமாக தான் இருக்கும். பட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய சாதுரியம் எங்கே இருக்காது? வடகிழக்கிலோ அல்லது தென்மேற்கிலோ இருக்காதுங்க. ஒரே ஒரு மூலை, வடமேற்கு மூலையில் வாயு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இல்லை உங்களுடைய தொழிற்சாலைக்கும் முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான புத்தியும் வேலை செய்யும். அதானே வேணும். பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தின்னு முடிச்சுட்டு வந்து பிரயோஜனம் இல்லையே. நம்ம வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் ஈஸியாக. அதுக்கு ஒரே வழி வாயு மூலை. ஸோ வாயு மூலையில் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸை வைப்பது தான் சால சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.